வணக்கம். எம்டிஎஸ் பியூரை ஃபார்ம் மத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டம். இந்த தமிழில் பார்த்த உடனே நிறைய பேர் என்னை திட்டியிருப்பீங்க. என்னடா கொட்டி கொடுக்கும் கோழி வளர்ப்புன்னு சொல்கிறான், லட்சங்களில் லாபம் தரும் கோழி வளர்ப்புன்னு சொல்கிறான், இதெல்லாம் வந்து நடக்குமா, சும்மா வீடியோக்காக போகிறானே அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக கிடையாது நண்பா. எல்லாராலும் சாதிக்க முடியும். அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பெருவிடை கோழி வளர்ப்பு நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே போகுது. அப்படி இருந்தும் புதிய பண்ணையாளர்கள் வந்து நிறைய வந்து உருவாகிட்டே இருக்காங்க. ஏன் உருவாகிறாங்க, ஏன் இது தொடர்ந்து வந்து லாபகரமானதாகவே இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த முட்டைக்காக கோழி வளர்க்கும்போது அந்த முட்டையை மட்டும்தான் உங்களால் வந்து விற்பனை செய்ய முடியும். இல்லை கறிக்காக கோழி வளர்க்கும்போது அது இறைச்சிக்காக மட்டும்தான் நீங்கள் வந்து விற்பனை செய்ய முடியும். ஆனால் இந்த பெருவிடை கோழியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முட்டையாகவும் கொடுக்கலாம், இளங்குஞ்சுகளாகவும் கொடுக்கலாம், பட்டாக்களாகவும் நீங்கள் சேல் பண்ணலாம், இல்லை நீங்கள் ரெடி கண்டிஷனில் சேவலாகவும் சேல் பண்ணலாம், இல்லை தாய்க்கோழி பேரண்ட் ப்ரீடாகவும் நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். இதில் வந்து விற்பனை வாய்ப்புகள் வந்து அதிகம். எப்போ வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், காசு பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த பெருவிடை கோழி வளர்ப்பு வந்து தொடர்ந்து லாபகரமானதாகவே இருக்குது. இந்த பெருவிடை கோழி வளர்ப்பில் பொறுமை வந்து ரொம்ப முக்கியம் நண்பா. யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்துட்டு உடனே நைட்டு மோட்டிவேஷன் ஆகிட்டு காலையில் போயிட்டு கடனை வாங்கியோ இல்லை நகை அடமானம் வச்சோ போய் கோழியை வாங்கிட்டு வந்து விட்டுருவீங்க. அப்படி வாங்கிட்டு வந்து விட்டால் மட்டும் கோழி வளர்ந்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அது வந்து ஒரு உயிருள்ள பொருள் நண்பா. நீங்கள் வந்து ஒரு குழந்தைய எப்படி கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்களோ அந்த மாதிரி அந்த கோழியை வந்து நீங்கள் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் அதுலேருந்து உங்களால் வந்து வருமானம் எடுக்க முடியும். அதே மாதிரி வந்து ஒரு கோழி வாங்குறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் என்ன பண்ணணும், அதிலிருந்து நீங்கள் வருமானத்தை எதிர்பார்க்கக்கூடாது. கையிலிருந்து அதுக்கான தீவனம், அதுக்கான மெடிசன், அதுக்கான பராமரிப்பு செலவு இது எல்லாமே என்ன பண்ணணும், கையிலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் வருமானத்தை எதிர்பார்க்கக்கூடாது. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடையூறுகள் வரும். அதாவது குறிப்பாக சொல்லணுன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்போ நோய் தாக்கு வரும், வெள்ளை கழிச்சல் வரும், 1008 பிரச்சனை வரும். இதிலெல்லாம் வந்து நம்ம சோர்வடைஞ்சிடக்கூடாது நண்பா. இன்றைக்கி நீங்கள் பெரிய லெவலில் யூடியூப் சேனலில் பார்க்குற எல்லா பண்ணையாளர்களுமே ஆரம்பத்தில் ஜீரோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க தான். ஒரு 4 கோழி ஒரு சேவல், இல்லை 2 கோழி ஒரு சேவல், இந்த மாதிரி இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க தான். அவங்களுடைய விடாமுயற்சி, அப்புறமா வந்து அவங்களுடைய பொறுமை, இது எல்லாமே தான் வந்து இன்றைக்கி அவங்கள வந்து இந்த நிலைமையில் உயர்த்தியிருக்கு. அதனால் இந்த கோழி வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா பொறுமை வந்து ரொம்ப 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 அவசியம். எடுத்த உடனே பெரிய ஆள் ஆயிரும்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி வந்து கையில் 50,000 இருக்குது, 1 லட்சம் இருக்குது, அதில் நம்ம கோழியில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 6 மாதத்தில் நமக்கு 2 லட்சமாக திரும்பி வரும், அந்த மாதிரி நினைக்காதீங்க நண்பா. அந்த மாதிரி கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக நீங்கள் முயற்சி பண்ணி கொண்டு போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் வரும். வராமல்லாம் போகாது. கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் வந்து பொறுமை அவசியம். நீங்கள் ஒரு 6 மாதம் வளர்ப்பீங்க. 6 மாதம் வளர்த்துட்டு என்னடா 6 மாதமாக நம்ம கோழி வளர்க்குறோம், நமக்கு ₹1 வருமானம் வரல, நம்ம எல்லாமே கையிலேருந்தே செலவு பண்ணிகிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குஞ்சுகளாக வாங்கி வளர்க்கும்போது குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து 13, 14 மாதம் கழிச்சு தான் நம்ம வருமானம் வரும். உங்களுக்கு ஆல்ரெடி கோழி வளர்த்த அனுபவம் இருக்குது, எனக்கு ஓரளவுக்கு இந்த மெடிசனை பற்றியெல்லாம் தெரியும், இந்த கிளைமேட்டுக்கு இந்த நோய் வரும், அதற்கான மருந்தும் எனக்கு தெரியும் அப்படின்னும் போது தைரியமாக என்ன பண்ணலாம், நீங்கள் தாய்க்கோழி இல்லை சேவலாக வாங்கி என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ப்ரீடிங் பண்ணி அதிலேருந்து குஞ்சுங்களாவோ இல்லை வந்து பட்டாக்களாவோ நீங்கள் சேல் பண்ணலாம். யாரெல்லாம் இந்த தொழிலை வந்து செய்யக்கூடாது அப்படின்னா, கையில் காசு இருக்குது, நம்ம எல்லாருமே வந்து யூடியூப் சேனலில் இன்றைக்கி பார்க்குறோம், எல்லாருமே வந்து கோழி பண்ணை வச்சு மாதம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் தயவு செஞ்சு இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நண்பா. உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து கோழி வளர்த்து அதிலிருந்து நமக்கு வருமானம் ஏதாவது எடுக்க முடியுமா அப்படின்னு நான் மட்டும் வாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு உயிருள்ள பொருள். இதுக்கு சளி பிடிக்கும், இதுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது ஏதோ ஒரு நோய் வரும். அந்த நோய் எல்லாம் வந்து நீங்கள் வந்து பராமரிக்கணும். பராமரித்தா மட்டும்தான் அதுலேருந்து வருமானம் எடுக்க முடியும். காசு இருக்குதுன்றதுனால மட்டுமே ஒரு 10 லட்சத்துக்கு ஷெட்டை போட்டு கோழியை வாங்கி விட்டுட்டு அந்த கோழி எப்படி என்ன தீவனம் கொடுக்கணும், எப்படி வளர்க்கணும், என்ன மெடிசன் கொடுக்கணும் எதுவுமே தெரியாமல் வாங்கி விட்டு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்கிறவங்க, இல்லை வாங்கி விட்டுட்டு நீங்கள் ஏதாவது வேறு வேலையை பார்க்குறவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க யாருமே தயவு செஞ்சு இந்த கோழி வளர்ப்புக்குள்ளே வராதிங்க. ஏன்னா லாஸ் ஆகும்போது நீங்கள் 4 பேருக்கு என்ன சொல்லுவீங்க, கோழி வளர்க்குறதுலாம் 10 பைசா பிரயோஜனம் இல்லைப்பா, இதை விட்டு வேறு வேலை தானே இருந்தால் பாருப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி கிடையாது. உண்மையாக வருமானம் எடுக்கலாம். பொறுமையோடு காத்திருந்தால் கண்டிப்பாக எடுக்கலாம். அப்போ பார்ட் டைமாக நான் வந்து கோழி வளர்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளர்க்கலாம் நண்பா. நீங்கள் பார்த்துக்கலனாலும் அதை பார்த்துக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், பார்ட் டைமாக கோழி வளர்க்கலாம். நானுமே வந்து பார்ட் டைமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆரம்ப காலத்தில் அதாவது நாட்டுக்கோழியிலேருந்து பெருவடைக்கு மாறும்போது எனக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய அடி விழுந்தது. அதிலேருந்து நான் சோர்வடையலை. அதிலேருந்து படிப்படியாக என்றைக்கா இருந்தாலும் கோழி வந்து எனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டினியூவாக அது பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருந்தேன்.
அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எனக்கு மாதம் ஒரு 10,000மோ 15,000மோ எனக்கு வந்து மாதம் வந்து வருமானம் வருது. இது ஏன் உங்களால் முடியாது சொல்லுங்கள்? கண்டிப்பாக வந்து உங்களால் முடியும். கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்கள். சும்மா ஏனோ தானோ அப்படின்னு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து வருமானம் எடுக்க முடியாது நண்பா. ஆரம்பத்தில் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சிறிய அளவில் முதலீடு போட்டு படிப்படியாக அதுலேருந்து நிறைய கற்றுக்கோங்க. அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு மறுபடியும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். திருப்பும் உங்களுக்கு வருமானம் வரும். மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்படி படிப்படியாக கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். இடையில் வந்து நிறைய இடையூறுகள் வரும், நோய் தாக்கம் வரும், இழப்புகள் வரும். அதை எல்லாத்தையும் வந்துட்டு மேனேஜ் பண்ணி தொடர்ந்து முயற்சி செஞ்சால் மட்டும்தான் நண்பா இதிலேருந்து லாபம் எடுக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு டைம் 100 குஞ்சு வாங்கி விட்டாலோ இல்லை வந்து 200 குஞ்சு வாங்கி விட்டாலோ அதற்கான வந்து பராமரிப்பு முறை தெரியல, அதை மெயின்டைன் பண்ண தெரியல அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். அதனால் வந்து இந்த கோழி வளர்ப்பே வந்து லாஸில் தான் போகுது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிடக்கூடாது. பொறுமையுடன் விடாமுயற்சி இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்களும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து படிச்சிருப்போம். ஒரு டிகிரியோ இன்ஜினியரிங்கோ படிச்சிருக்கோம். ஒரு 3,00,000லேருந்து 5,00,000 ரூபா செலவு பண்ணியிருப்போம். இல்லை அதுக்கு அதிகமாகவும் செலவு பண்ணியிருப்பீங்க. மாதம் வந்து ஒரு 10,000 15,000 ஒரு தனியார் கம்பெனிக்கு போகும்போது இவ்வளோ தான் உங்களுக்கு வருமானம் வரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் 8 மணிக்கு 9 மணிக்கு போவீங்க. சாயங்காலம் 5 மணி இல்லை 8 மணி வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? அந்த 10,000 15,000த்துக்கு வேலை செய்வீங்க. அதில் இருக்கக்கூடிய பொறுமை வந்து பார்த்தீங்கன்னா, உனக்குன்னு ஒரு தொழில் அமைச்சு ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வருமானம் எடுக்க முடியாது. அந்த பொறுமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் குறைஞ்சபட்சம் மாதம் ஒரு 30,000 40,000 சம்பாதிக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில். யாருக்கோ ஒருத்தருக்காக நாள் பூரா உழைச்சி ஒரு 10,000 15,000 சம்பளத்துக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு தடவை முயற்சி பண்ணி தான் பாருங்கள். உங்களுக்கு வருமானம் வராமலாம் போயிடாது. கண்டிப்பாக வரும். நீ போடுற உழைப்பு வந்து இந்த தொழில்னு கிடையாது. எந்த தொழிலுமே நீ நேசித்து பண்ண அப்படின்னா அது என்றைக்குனாலே உன்னை வந்து மேலே கொண்டு போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நண்பா. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. ஏதாவது குறை இருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.